நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் தேங்காய் சட்னி செய்ய போறோம். ஹோட்டல் ஸ்டைல்ல. அதாவது எல்லா ஹோட்டல்லயும் செய்றாங்கல்ல. அந்த சீக்ரெட் யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த சீக்ரெட் இப்ப நான் சொல்றேன். தேங்காய் சட்னி எப்படி வைக்கிறேன்னு. இது 1 வீக் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கெட்டே போகாது. ஃப்ரிட்ஜில வச்சாலும். நம்ம சட்னிக்கு தேவையான பொருள் எடுத்துக்குவோம். 1 தேங்காய், 3 பச்சை மிளகா, பொட்டுக்கடலை, கொத்தமல்லி, இஞ்சி கொஞ்சமா, சின்ன வெங்காயம் ஒரு 3 சின்ன வெங்காயம். இதை வச்சு தான் இப்போ சட்னி செய்ய போகிறோம். சட்டி சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கும். சட்னிக்கு தேவையான அளவு எண்ணெய் போடும். சூடானோடனே இஞ்சி போட்டுருவோம். ஃபஸ்ட்டு கருகிடக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட் போதும். லைட்டாக போட்டால் போதும். அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் போடணும். எல்லாம் 1 நிமிஷம் போதும். எதுவுமே வறுகிடக்கூடாது. ரொம்ப போயிடுச்சுன்னா டேஸ்ட்டு போயிடும். அதுக்கப்புறம் தேங்காய், ஒரு தேங்காய் எடுத்து வச்சோம்ல அதை கொட்டிடணும். தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக சூடானா போதும். அடுத்து 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சது. இது நம்ம செய்கிறது எதுவுமே கலர் மாறிடவே கூடாது. எல்லாம் லைட்டாக தான் சூடானா போதும். அப்புறம் பொட்டுக்கடலை போட்டுருவோம். நல்லா லைட்டாக அப்படியே திருப்பி திருப்பி விட்டால் போதும். பார்த்தீங்களா, கலர் மாறவே இல்லை. பார்த்தீங்களா, அப்படியே தான் இருக்குது. ஆனால் சூடாகுது. கலர் மாறாமல் பார்த்துக்கணும். ஒரு கை மல்லி இலை வச்சதுன்னா மல்லி இலையை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிவிட வேண்டியதான். மல்லி இலையும் ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். ஸ்மெல்லு பாருங்க, வதக்கும் போது அப்படியே ஸ்மெல்லு சூப்பராக அடிக்குது. தஞ்சாவூர்லேயே போய் தோசை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஆமாம், இதை கண்டிப்பாக செஞ்சு எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. சூப்பராக இருக்குது. 1 வீக் கண்டிப்பாக வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடு ஆற வச்சிருவோம். ஒரு 5 நிமிஷம் 15 நிமிஷம் சூடு ஆறினா போதும்ல. நல்லா சூடு ஆறினோன்னே மிக்சியில் போட்டு அடிச்சிட வேண்டியதான். சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு. எவ்வளோ உப்புமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். ஆமாம். இப்போ மிக்சி ஜாரில் சூடு ஆறினோன்னே தேங்காவை சேர்த்துருவோம். சேர்த்து விட்டு ஒரு மிக்ஸை போட்டு விட்ருவோம். பார்த்தீங்களா, கலர் மாறவே இல்லை. செம்மையாக இருக்குது. இந்த பாருங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 1 வீக்கு. இப்போ ஆஃபீஸ்லாம் அர்ஜெண்ட்டாக போகிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களாம் செஞ்சு போகும்போது காலையிலையோ இல்லை நைட்டோ டக்கு டக்குன்னு எடுத்து கெட்டியாக அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். ஒரு சுற்று விட்டுட்டு தண்ணி லைட்டாக கலந்துக்கும். இன்னும் கூடி நைஸாக அரைக்கணும். அரைச்சிட்டோம். நல்லா அரைச்சோன்னே இப்படியே பாக்ஸில் மாற்றி வச்சுப்போம். உங்களுக்கு தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கலந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதான். சூப்பராக இருக்கும் சட்னி. நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது, ஸ்கூல் பிள்ளைங்க போதெல்லாம் டக்குன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கெட்டி சட்னியாகவும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி சாப்பிட்டுக்கலாம். இதுதான் மெஸ்ஸோட சீக்ரெட். சட்னி கெட்டே போகாது. இந்த வீடியோ இப்போ சட்னி எப்படி நம்ம எடுத்து கலக்கிறதுன்னு காமிச்சிட்றேன். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்ல பாக்ஸில், அதை ஒரு ஸ்பூன் நமக்கு தேவையான அளவு எவ்வளோ சட்னியோ அதை எடுத்து ஊற்றி வச்சுக்கிட்டு இப்படி கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி, அதாவது உங்களுக்கு தேவையான தண்ணி இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இப்படி நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, தேங்காய் சட்னி ரெடி. இப்படி மிக்ஸ் பண்ணி தாளித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ சாப்பிடும்போது தாளித்து வச்சுக்கோங்க. அப்பப்போ தாளிச்சுக்கோங்க. தாளித்து வைக்கக்கூடாது. நமக்கு தேவைப்படும் போது எடுத்து தாளிச்சுக்கணும். அவ்வளோதான், சட்னி ரெடி. நம்ம சட்னி தாளிச்சிருவோம். கடுகு, வெள்ளை உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை, எண்ணெய் ஊற்றி தாளிச்சிடலாம். ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருந்ததை மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். தாளித்து வச்ச சட்னி ரெடி. ஒரு மிக்ஸை போட்டு விட்டிங்கன்னா தேங்காய் சட்னி ரெடி. தஞ்சாவூர் தேங்காய் சட்னி ரெடி.
ஓகே, தஞ்சாவூர் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சீங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு, மறந்துடாதீங்க. இப்போ நம்மது சாப்பிட்டு பார்த்துருவோமா தோசையும் சட்னி எப்படி இருக்குன்னு. சிக்கன் கறி இருக்குது. சிக்கன் கறி நெக்ஸ்ட் vlog வருது, அதில் எப்படி சிக்கன் கறி செய்கிறேன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம செஞ்ச சட்னி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துருவோம். செம்ம டேஸ்ட்டு, வேற லெவல். கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், தோசை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக எங்கள் சேனல் இதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கு இது போகும், அவங்களும் யூஸ்ஃபுல்லாகும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது, அடுத்தடுத்த டிப்ஸோட வந்துக்கிட்டே